தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நேற்றைய தொடர் கதையின் தொடர்வே தொடர்கின்றது. அந்த மன்னர் மக்களை பார்த்து, நான் வயது மூப்பு காரணமாக இனி ஆட்சிகள் நடத்துவதாக எனக்குள் எண்ணமில்லை. அதற்கு ஈடாக நான் புரிந்த ஆட்சியின் நலன்களை கருத்தில் கொண்டு என் வாரிசான என் மகனுக்கு இந்த பட்டத்தை முடிசூட மக்களாகிய உங்கள் பதில் என்ன என்று கேட்க, கூடியிருந்த அனைத்து மக்களும் ஒரு நொடி கூட ஆலோசனை செய்யாமல், மன்னா, இதுபோல் கேள்வியை நீங்கள் எதற்கு எங்களை பார்த்து கேட்கின்றீர்கள்? நீங்கள் எது செய்தாலும் எங்கள் நலனுக்காகவே அது இருக்கும் என எங்கள் மனதுக்கு தெரியாதா? அதை நீங்கள் எங்களிடம் பெற்றுதான் உங்கள் பிள்ளைக்கு முடிசூடி கொள்ள வேண்டுமா என வினாக்களை வைக்கிறார்கள். சிறப்பூர அவர்களின் வினாக்களை ஏற்ற மன்னர் தன் மகனிடம், மகனே, நான் எப்படி ஆட்சி புரிந்தேன் என்று உன் தாய் உன்னிடம் நிச்சயம் ஏதோ ஒரு விதத்தில் சொல்லியிருப்பாள் என்று நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லவில்லை என்றாலும் இந்த மக்களிடையே என் நற்பெயரை நீ கண்டாயல்லவா? என்னையும் விட நீ ஆட்சி சிறப்பாக செய்தாய் என வரலாறுகள் இருக்கட்டும். அதுபோல் நீ ஆட்சிகளை புரிய என் வாழ்த்துக்கள். வரும் வெள்ளிக்கிழமை இன்னும் 5 நாட்கள் உள்ளது. அன்று மக்கள் படை சூழ நீ மணிமுகுடம் சூட்டிக்கொள் என சொல்ல, அந்த மன்னரின் மகனோ, நீங்கள் நினைத்ததை விடவும் நான் சிறப்பாக உங்களுக்கு நற்பெயரை பெற்று தருவேன் மன்னா. இன்று அவன் காலில் விழுந்து ஆசி பெறுகிறான். சற்றென்று எழுந்து, மன்னா, அங்கே மற்ற தேசத்து மன்னர்கள் அனைவரும் நம்மிடையே மந்திரிமாராக இருந்தவர்கள் சூழ்ச்சிகள் செய்து நம் ஆட்சியை கவிழ்த்தவர்கள், அவர்களையும் நாம் சிறைப்படுத்தி விட்டோம். அன்று உங்களிடம் சொன்னேன், அந்த அவர்களின் வாரிசுகள், அவர்கள் முன்னாள் மன்னர்களின் வாரிசுகள் யார் இருந்தாலும் அவர்களுக்கே அந்தந்த தேசத்தை முடிசூடும் நிலைமையை செய்து கொள்வோம் என சொன்னேன் அல்லவா? அவர்களும் இங்கே வர வேண்டும், அவர்களுக்கும் நீங்கள் முடிசூட வேண்டும். அதோடு சேர்த்து நானும் முடிசூடி கொள்கின்றேன். நல்லாட்சிகள் நிச்சயம் புரிவோம். நாங்கள் அனைவரும் மிக நேர்த்தியாக நான் நிச்சயம் உங்கள் நம்பிக்கைக்கு இடையூறாக இருக்க மாட்டேன் என சொல்லி முடிக்கிறான். அடுத்தது என்ன நடக்கும் என்று